செய்ததற்கு காணிக்கையாய் அரசர் பதவியை கேட்டு மருது பாண்டியர்களை அசர வைத்த குப்பமுத்து ஆசாரி. மருது வந்தாலும் ஓடாது, அவன் மச்சான் வந்தாலும் ஓடாது, தேருக்கு உடையவன் குப்பமுத்து ஆசாரி. அவன் தேர்வடம் தொட்டாலே தேர் ஓடும்னு சிவகங்கையில வாய்மொழியா சொல்லப்படுறதுண்டு. யார் இந்த குப்பமுத்து ஆசாரி? காளையார் கோவில் தேர எதுக்காக தியாக தேருன்னு அழைக்கிறாங்கிற கதையை தான் தொடர்ந்து பார்க்க போறோம். சிவகங்கை சீமை ஆண்ட மருது பாண்டியர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டி முடிக்கிறாங்க. கோவிலுக்கு சிவகங்கை சீமையோட பெருமைய காலத்துக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு கலைநயமிக்க திருத்தேர் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்காக தான் பாகனேரிங்கிற ஊரை சேர்ந்த குப்பமுத்து ஆசாரி அவர்கள் வரவழைக்கப்படுறாங்க. தேரும் சிறப்பா செய்யப்படுது. வெள்ளோட்டு நாளும் வருது. பெரிய மருது அவர்களும் சின்ன மருது அவர்களும் தேர்ல பவனி வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் ஒன்று கூடி தேரை இழுக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா தேர் ஒரு அடி கூட நகரல. தேர் சக்கரத்தை நகற்ற முடியாத மாதிரி குப்பமுத்து ஆசாரி அவர்கள் தடுப்பு வச்சதா சொல்லப்படுது. அதிர்ச்சியிலையும் குழப்பத்திலையும் இருந்தவங்க கிட்ட தேரை செஞ்சதுக்கான காணிக்கைய ஆசாரி அவர்கள் கேட்டு இருக்காங்க. என்ன காணிக்கை வேணும் கேளுன்னு பெரிய மருது அவர்கள் கேட்டு இருக்காங்க. அதற்கு குப்பமுத்து ஆசாரி அவர்கள் இன்னைக்கு ஒரு நாள் அரசனா நான் தேர்ல பவனி வரணும்னு ஒரு காணிக்கைய கேட்டிருக்காங்க. ஆசாரிக்கு இவ்வளவு பெரிய பேராசையா? அப்படி திருத்தேர் செய்ததற்கு காணிக்கையாய்